ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த செட்டப்ஸில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ரிவர்சல் தென் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கோங்க. ஸோ நம்ம செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்டாப் லாஸில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம செட்டப்ஸ் வந்து அது வந்து ரொம்ப செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நீங்கள் நல்லா நம்மளோட அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம செட்டப்ஸோட மெயின் தீமே அதுதான், மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். நம்மளோட செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி பேசிஸில் பார்க்காதீங்க. மந்த் எண்டில் பாருங்கள், ஷியோராக ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளியில் வந்திருப்போம். டெய்லி பேசிஸில் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஷியோராக ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் நம்மளோட செட்டப்ஸ் படி நீங்கள் மந்த் எண்டில் பாருங்கள், சூப்பர்பான ப்ராஃபிட்டில் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான தென் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோவில், இன்றைக்கி வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். ஸோ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டென்ட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டென்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் நம்ம லைன் தான் பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க டார்கெட் லைன் நமக்கு ஒரு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். 23471 இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாங்க. பாருங்கள், சேம் நம்ம டார்கெட் லைன் தான், எல்லாமே நம்ம டார்கெட் லைனுக்குள்ளேயே தான் ஃபுல் மூவிங்குமே இருந்தது. நீங்கள் நல்லா அனாலிசிஸை நோட் பண்ணீங்க, வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்கள், இதோட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 23565 இது வரைக்குமே வந்துட்டு இது வரைக்குமே வந்து இதோட ஹை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு 94 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நமக்கு ஒரு 94 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, சடன்னாகவே பாருங்கள், பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவே வந்து என்னென்னா நமக்கு ரிவர்ஸில் மூவ் ஆகுது தானே. ஸோ ரிவர்ஸில் நமக்கு நெக்ஸ்ட் பிரேக் அவுட், ரிவர்ஸில் நமக்கு நெக்ஸ்ட் பிரேக் அவுட் தென் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டலோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருப்போம். 23325 என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு அப்படியே டவுன்வர்ட்ஸ்லேயே தான் மூவிங் இருந்தது இன்றைக்கி. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட்ஸில் மூவிங் இருந்ததுனால நம்மளோட இங்கே பாருங்கள், நம்மளோட நெக்ஸ்ட் இங்கே இந்த டார்கெட் இந்த லைன் வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்குமே. ஸோ 23173 வரைக்குமே நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளோட செகண்ட் ட்ரேட் இங்கே வந்து நீங்கள் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க, இந்த ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ தேர்ட் ட்ரேட் நமக்கு என்ன, சேம் தான். நமக்கு இங்கே பாருங்கள், சடனாகவே இங்கே நமக்கு இது நம்ம பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன், ஏன்னா நமக்கு மேலே அப்வர்ட்ஸில் தான் மூவ் ஆச்சு. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 23187 இதை நம்ம இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து பாருங்கள், இதுவுமே நமக்கு வந்துட்டு இதோட ஹைக் வரைக்குமே வந்து ஒரு இதோட ஹைக் மீன்ஸ் இங்கே வரைக்கும் இல்லையா. ஸோ இங்கே வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 59 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 246 இது வரைக்கும் நமக்கு என்னதான்னா ப்ராஃபிட் தான். ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேடுமே இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட்டில் தான் நமக்கு முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோர்த் ட்ரேட் எப்போவுமே நம்ம நிஃப்டி 50லையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, டெய்லி ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ட்ரேட் அட்டன் பண்ணுறது கிடையாது. 4 ட்ரேட் வந்து பாசிட்டிவ்னாலும் சரி, நெகட்டிவ்னாலும் சரி, ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான். அதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் இது வரைக்கும் வந்து மூவிங்கில் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஃபோர்த்து ட்ரேட் பாருங்கள். ஃபோர்த்து ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இங்கே பாருங்கள், எந்த கன்ஃபர்மேஷனும் இங்கே இல்லை. ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்குது, இங்கே பிரேக் அவுட் இருக்குது, பட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. இதுவுமே நம்ம கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு அழகாக ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருந்தது. இங்கே இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பிரேக் அவுட் வித் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ 23165 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் அட்டன் பண்ணாதீங்க. தென்
ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுவோம் நம்ம? ஸோ இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதோட ஹை பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக செட் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 23181 இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோர்த் ட்ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் கிடையாது, ஒரு மினிமம், ரொம்பவே மினிமம் சொல்லலாம். இன்றைக்கி ட்ரேட் கம்பேர் பண்ணல ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது. வாங்க, ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 94, தென் 150, தென் இங்கே ஒரு 59. ஸோ 3 ட்ரேட்லேயுமே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ட்ரேட் மட்டும் நமக்கு ஒரு 16 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் நிஃப்டி 50 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே மட்டும் ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நான் சொல்கிறேன். 280 வித் ஸ்டாப் லாஸ் நான் சொல்கிறேன். ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50ல் மட்டும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம அக்யூரேசி லெவல். பாருங்கள், நம்மளோட செட்டப் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவிங் இருக்குது. பிரேக் அவுட் இங்கே தான் கிடச்சிருக்குது, இங்கேயும் பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம செட்டப் லைனுக்குள்ளேயே தான் எல்லா மார்க்கெட் மொத்த மூவிங்குமே இருந்தது. ஸோ அக்யூரேசி லெவல் நோட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இப்போது நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50க்கான நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் எனி கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போது நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஸோ நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இப்போ நான் தரேன். நிஃப்டி 50 நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஸோ 23189, next 23623, 263, next 23387, next 23438, next 23516, next 23606, next 23677, next 23728. இதாங்க நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இது தான். தென் நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மார்க்கெட் அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23157, நெக்ஸ்ட் 23081, நெக்ஸ்ட் 22965, next 22889, next 22764, next 22688, next 22584, next 22451. இதான் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதாங்க நிஃப்டி 50. ஸோ இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்தாச்சு, ஃபுல் அனாலிசிஸ் வித் நாளைக்கான செட்டப்ஸும் நம்ம முடிஞ்சிச்சு நிஃப்டி 50க்கு. வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். சேம் இங்கேயும் அதே தான், நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பிரேக் அவுட், நம்ம செட்டப் லைனில் தான் பாருங்கள் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன். இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். 51555 இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஒரு மினிமம் நமக்கு ஒரு ப்ராஃபிட் இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேடில் புக் பண்ணியிருந்துக்கலாங்க. இதோட மேக்ஸிமம் பாயிண்ட் 51683 இங்கே வரைக்குமே நமக்கு ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் நம்ம அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம பிரேக் அவுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணோம், இங்கே கிடைக்கல. நெக்ஸ்ட் இந்த பிரேக் அவுட், இது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 51451 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பாருங்க மார்க்கெட் நல்லா நமக்கு டவுன்வர்ட்ஸில் தான் மூவ் ஆயிருந்தது. பாருங்க இது வரைக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த பாயிண்ட் வரைக்கும், ஸோ 51008 இங்கே வரைக்கும் சூப்பராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 450 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ப்ராஃபிட் நமக்கு செகண்ட் ட்ரேடில் மட்டும் கிடச்சிது. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நமக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிது. பிரேக் அவுட் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்திருக்கணும். இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி க்ளோஸில் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 51168 என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா
என்டர் ஆயிருந்தோம். பட் வந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு பாருங்க, ரிவர்சல் மூவ் ஆயிடுச்சு. டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே நமக்கு சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எப்போவுமே இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில்னால் இதோட லீஸ்ட் பாயிண்ட்டில், அதுக்கு முந்தின இருக்க கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயும் அதுதான் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து சடனாக இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 51067 இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ட்ரேட். ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? பிரேக் அவுட் பாருங்கள், பிரேக் அவுட் கிடச்சிது, அதோட கன்ஃபர்மேஷன். இதை நம்ம கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆகிப்போம். 50892 என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்டில் தான் மூவிங் இருந்தது. ஒரு மினிமம் ப்ராஃபிட் தான். இதுவுமே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் தான் இங்கெல்லாம் செட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆனதுனால இதுவும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ 50742 இந்த இந்த பாயிண்ட் வரைக்குமே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கான நமக்கான பேங்க் நிஃப்டிக்கான 4 ட்ரேட்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுலேயும் நம்ம சேம் தான், நமக்கு இன்றைக்கி ரெண்டுமே அப்படி தான் இல்லையா? அங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு நிஃப்டி 50லேயும், அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ஸ்டாப் லாஸ் வித் 3 ப்ராஃபிட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்றைக்கி நமக்கு வந்துட்டு 630 பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி 730 ஓவரால் பார்த்தீங்கன்னா 730 பாயிண்ட்ஸு, அதில் நமக்கு 100 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டாப் லாஸ் லெஸ் பண்ணது போக பார்த்தீங்கன்னா 630 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் இன்றைக்கி நீங்கள் பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஃபாலோயிங் நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக இந்த ப்ராஃபிட் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கலாங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டோட தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி April 1 ஆக்சுவலி இன்றைக்கி இந்த ஏப்ரல் இந்த மந்தோட இந்த வீக்கோட ஸ்டார்ட் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டாக தான் இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அக்யூரசி லெவல் பற்றி நிறைய ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க, அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50914, நெக்ஸ்ட் 51084, next 51340, next 51514, next 51789, next 51949, next 52184, next 52421. இதான் நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ். நமக்கு அதே டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 50803, தென் 50629, நெக்ஸ்ட் 50466, next 50216, next 50002, next 49900, next 49770, next 49583. இதாங்க நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் இது தான். ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் மினிமம் ஸ்டாப் லாஸோடு தான் கண்டிப்பாக நம்ம வெளியில் வருவீங்க. ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.